வெல்கம் டு அல்நிகுமா டைரிஸ். எல்லாரும் என்கிட்ட எங்கே நீங்கள் ஆரி ஒர்க்கை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்க. நான் ஆன்லைனில் தான் கற்றுக்கிட்டேன். நிறையா பேர்கிட்ட விசாரித்தேன், நிறையா சர்ச் பண்ணேன். கடைசியாக எனக்கு கிடைச்சாதான் என்னோட குரு சஃபா த்ரெட் ஹப். ப்ரைஸ் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. மெட்டீரியல்ஸும் அவங்களே ப்ரொவைட் பண்ணாங்க. ஃப்ரேமில் நாடா சுற்றுறதுலேருந்து ஃப்ரேம் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஃப்ரேமில் எப்படி கிளாத் ஃபிட் பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. சில்க்கு, ஜரி, ஆரி நீடில் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. எல்லாமே பொறுமையாக அழகாக சொல்லி கொடுத்தாங்க. நீடில் யூஸ் பண்ணுறது, எந்த நீடில் எதுக்கு யூஸ் பண்ணணும், எப்படி சூஸ் பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. ஒரு ப்ராடக்டையும் எப்படி பிராண்டாக பார்த்து வாங்கணும், எந்த பிராண்டு எதுக்கு வாங்கணும் அப்படின்றதையும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஒரு ஸ்டிச்சஸையும் பொறுமையாக சொல்லி கொடுத்தாங்க. குட்டி குட்டி இமேஜில் இருந்து A3 சைஸ் வரைக்கும் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணோம். ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கும் ஒரு ஸ்டிச்சஸ்க்கு இருக்கும். பேசிக் லெவல் கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் போட்டுருவோம். பேசிக் லெவல் கம்ப்ளீட் பண்ணோடனே நம்ம கஸ்டமர் ஆர்டரில் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அட்வான்ஸ் கிளாஸில் ஜர்தோசி ஒர்க், எம்போஸ்டு ஒர்க் எல்லாம் பண்ணோம். ப்ரோ லெவலில் 3D ஒர்க், கட் ஒர்க், அப்ளிக் ஒர்க், ஹிப் பெல்ட் எல்லாம் பண்ணோம். நம்ம ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணணும், எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும், A to Z எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. நம்ம ஒரு ஸ்மால் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணி அது பெரிய லெவலில் எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற பிஸ்னஸ் ஐடியாவும் சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்களும் ஆரி ஒர்க்கு கற்றுக்கணுன்னா சஃபா த்ரெட் ஹப்பில் தாராளமாக ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய அன்புக்கு நன்றி.